வணக்கம் நேயர்களே. அரசியல் கதை கூடி வாழ்வெட்டில் முடிந்த சம்பவம். பிளவுபடுகின்ற தமிழ் கட்சிகள். என்ன நடக்கிறது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பார்ப்போம் விரிவாக. ஜனாதிபதி தேர்தல் 2024 வருகிற மாதம் 21ஆம் தேதி தேர்தல் இடம்பெறப் போகின்றது. வேட்பாளர்கள் பிரச்சார கூட்டங்களில் சும்மா நெருப்பு மாதிரி பொழிகிறார்கள். தேர்தல் பிரச்சாரங்களில் வாக்குறுதிகளை, அதே போல் ஒவ்வொரு வேட்பாளர்களும் மற்ற வேட்பாளர்களை பிளந்து கட்டுகிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழ் கட்சிகள் பிளவுபடுவதற்கு காரணம் என்ன? தமிழ் கட்சிகளில் பொது வேட்பாளர் அரியணைத்திறன் தெரிவு செய்யப்பட்டார். தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து தமிழ் மக்கள் ஒற்றுமையாக அல்லது தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக அவரை தெரிவு செய்தார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது திரைக்கு மறைவாக இருந்து பல தமிழ் கட்சி அல்லது கட்சியினுடைய ஒரு சில உறுப்பினர்கள் கொழும்புக்கு சென்று அங்கு நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி போட்டு வருகிறார்களாம். இதனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையில் ஒரு பிளவு ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. இது சம்பந்தமாக கட்சித் தலைவர்கள்ட்ட கேட்டால் எங்களுக்கு எதுவும் இப்போ சொல்ல முடியாமல் இருக்குது, கொஞ்சம் பொறுங்க வேண்டும் மாதிரி சொல்லினோம். அப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்கே கொழும்பில் பார்த்தா மினுவாங்கோடு பகுதியில் அனுரகுமார் திசாநாயக்க ஜேவிபி கட்சியின் உறுப்பினர்களுக்கும் எஸ்ஜேபி கட்சியினோட உறுப்பினருக்கும் அரசியல் விவாதம் முற்றி இருக்கிறது. எப்படி 88ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு நீங்கள் என்ன செய்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களோட விளையாட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ புதுசாக வந்து ஜேவிபி அப்படி இப்படி சொல்லி நீங்கள் மக்களை ஏமாத்தினாலும் நீங்கள் 88 89 என்ன செய்தீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார். அது என்ன சொன்னார்ன்றதை விட அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் அது வாழ்வெட்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது பார்க்கக்குள்ள அன்னைக்கு ஒரு இளைஞருடைய பிரபலமான தொலைக்காட்சியில் அரசியல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. எலுமிச்சண்டை பிடிக்கிறாங்க இல்லையா? அதே போல் இங்கே வாழ்வெட்டு நடக்குது கட்சி உறுப்பினர்களுக்கு இடையில். ஜேவிபி கட்சி எஸ்ஜேபி கட்சிக்கு இடையில் வந்து வாழ்வெட்டில் முடிஞ்சு மினுவாங்கோட வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்டவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார். இங்கே வடக்கில் என்னென்னு பார்த்தா டெலோ அமைப்பு பிளவுபட்டிருக்குது. என்னென்னு சொன்னால் டெலோ அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வினோகராதலிங்கம் இருவரும் இருக்கின்றார்கள் அந்த கட்சியிலே. அந்த கட்சி வந்து தீர்மானித்தது என்ன? நாங்கள் ஒரு மனதாக தமிழ் பொது வேட்பாளர் அரியணைத்திறனை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிப்போம். ரைட். ஆனால் ஓகே என்று போட்டு 2 நாளைக்கு பிறகு வினோகராதலிங்கம் எம்பி என்ன செய்திருக்கின்றார்? கொழும்புக்கு போயிருக்கிறார். கொழும்பு போய் ஜனாதிபதி ஐயா நாங்கள் உங்களைத்தான் ஆதரிப்போம் என்று சொல்லியிருக்கார். அப்போ இதெல்லாம் பார்க்கக்குள்ள அப்புறம் குழப்பம். சரி, இவரே அப்படி அங்கே போய் சொல்லிட்டு வந்தார்ன்றதுக்காண்டி கட்சி உறுப்பினர்கள் அவரை ஆதரிக்கின்றவர்கள் அந்த கட்சியில் உள்ளவர்கள் ஒன்று கூடி ஒரு குற்றப்பத்திரிகையை கொடுத்தார்களாம். கடிதத்தை என்ன வேலை நோகராதலிங்கம் என்ன இது அப்படின்ற மாதிரி கொடுத்தா அவர் அந்த கதைகள் அந்த கடிதத்தையும் வாங்கல. அவர் வந்து தன்னுடைய பாட்டுக்கு ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கப்படுற மாதிரி அவர் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் வந்து டெலோ அமைப்பினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலான்ட்டு போய் என்னையா அப்படி பிரச்சனை போய்கொண்டிருக்கு என்ன மாதிரி சொன்னால் நோ, இப்போ எதுவும் எங்களால் கூற முடியாது. அவரை ஆதரிக்கிறார்கள். அந்த கட்சியின் உறுப்பினர்கள் வந்து ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கிறதா சொல்லி கொண்டிருக்கணும், பார்ப்போம் என்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார். ஆக எவ்வளவு வருஷங்கள் வந்தாலும் எவ்வளவு இழப்புக்களை நாங்கள் சந்தித்து நாங்கள் நெருக்கடியாக நின்றாலும் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்ற இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எப்பொழுதும் ஒன்று சேர மாட்டார்கள். இவர்கள் ஒற்றுமையாக இருக்கவும் மாட்டார்கள். இவர்களால் தமிழ் மக்களுக்கு என்ன நடக்கப் போவதென்றே தெரியாது. இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது ஒரு மர்மமாகவே இருக்கிறது என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். மக்களிடம் நாங்கள் சென்று இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது மக்கள் சொல்கிற விஷயம் இவங்கள் எல்லாம் எங்கள் தலையெழுத்து என்ற மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு வெறுப்பை சம்பாதித்து கொட்டுகிறார்கள். வரட்டும் பாராளுமன்ற தேர்தல், வரட்டும் அவங்களுக்கு நாங்கள் யாரென்று காட்டுகிறோம் என்ற மாதிரி கட்டங்கோபத்தில் இருக்கின்றார்கள். உண்மைதானே? ஏனென்றால் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் எவையுமே ஒற்றுமையாக இல்லை. ஏதாவது குழப்பம். இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு மரத்தை நட்டுட்டு பிறகு வந்து 3 பேர் அந்த மரத்தை பிடுங்குறதும் 2 பேர் வந்து திருப்பி நட்டுட்டு தண்ணி ஊற்றுறதும் பிறகு ஒரு ஆள் வந்து அதை வெட்டி விடுறதுமா தான் இப்போ நிலைமை இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களாக இல்லை. ஒரு தமிழ் பொது வேட்பாளர் உருவாக்கப்படுகின்ற பொழுது அது யார் என்பதை ஒரு ஒற்றுமையாக சரியாக திட்டமிட்டு தெரிவு செய்ய வேண்டும். முடிவெடுத்தால் பிறகு அதுக்கு பிறகு இவர் என்னென்று வந்தவர், இவர் யாரால வந்தவர், இவரால் என்ன செய்ய இயலும், இது பிரயோசனமான வேலையா இல்லையா, இதெல்லாம் எப்போ யோசிக்கணும். சாதாரண மக்களுக்கே தெரிந்த விஷயம். இதெல்லாம் எப்போ யோசித்து நீங்கள் தெரிவு செய்யணும்.
தெரிவு செய்த பிறகு பேருந்தை மின்பக்கத்தால் போய் அங்கே சொல்கிறீங்க நாங்கள் அது இல்லை நாங்கள் உங்களுக்கு தான் ஐயா ஆதரவு தாரோம். இதால் பாதிக்கப்பட போவது தொடர்ந்து நாங்கள் தான். நீங்கள் எப்படியாவது யார கையை காலை பிடிச்சு நீங்கள் உங்களோட வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டு பதவிகளை பெருக்கிக் கொண்டு நீங்கள் போயிடுவீங்க. பாதிக்கப்பட போவது மக்கள் தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகளும். மக்களிடம் நாங்கள் பேசுகின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் அதுதான். அவர்களுக்கு என்ன தம்பி, அவர்கள் ஏதோ ஒரு வழியை பார்த்துட்டு போயிட்டு இருப்பார்கள், அவர்களுடைய அரசியல் ஓடிக்கொண்டே இருக்கும். நாங்களானே பைட்ஸ், நாங்களானே பயன்படுத்தப்படுகிறோம், நாங்களானே பாதிப்படைகிறோம். உண்மைதான் இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம், எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். மக்கள் சொன்ன விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். இது தொடர்பாக மேலும் நாங்கள் மக்களை பேசி பார்க்க போகின்றோம். அந்த விடயங்களை நேரடியாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.